ராஜபாளையம் அருகே தெய்வதானம் நாச்சடை தவிர்த்தருளிய சுவாமி கோவில் காவலாளிகள் கொலை வழக்கில் ஒன்றுமே தெரியாதது போல கொலையாளிகள் நின்று கொண்டிருந்த காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இரவு காவலாளிகள் இருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார், மற்றொருவர் தப்பியோடிய நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விவரங்களையும் உடைய செய்தியாளர் மாரிராஜ் வழங்க நாம் கேட்கலாம். மாரிராஜ், விரிவான விவரங்கள். வணக்கம் சாம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தேவதானம் பகுதியில் அருள்பாலித்து வரும் நச்சாலை தவிர்த்தலிய சாமி திருக்கோவில் காவலாளிகள் பேச்சிமுத்து சங்கரபாண்டியன் இருவர் கொலை வழக்கில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து நாகராஜ், முனியாண்டி என்கிற இருவரை தேடி வந்த நிலையில் இன்று நள்ளிரவில் நாகராஜ் என்பவனை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் நாகராஜ் இதற்கு முன்பு திருட்டு, வழிப்பறி, அடிதடி உட்பட பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து நாகராஜ் பதுக்கி வைத்திருந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மற்றும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை காவல்துறையினர் மீட்க சென்ற பொழுது நாகராஜ் அருகே இருந்த காவல் துணை ஆய்வாளர் கோட்டியப்பன் என்பவரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயற்சி செய்த பொழுது சேத்தூர் காவல்நிலைய ஆய்வாளர் ரமேஷ் கண்ணன் நாகராஜினை காலில் சுட்டு பிடித்தார். இந்த நிலையில் நேற்று கொலை சம்பவம் நடைபெற்ற கோவிலில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அதே இடத்தில் கொலை குற்றவாளி நாகராஜ் எவ்வித பதட்டமும் இன்றி பொதுமக்களாக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கதறி அழுவதை கண்டு எவ்வித இரக்கமும் இன்றி ஹாயாக சுற்றி வரும் நெஞ்சை பதற வைக்கும் காட்சிகள் தற்பொழுது கிடைத்துள்ளன. மேலும் வீடியோ காட்சியில் காவல்துறையினரிடம் சகஜமாக பேசுவதும், வீடியோவில் நீதி கிடைக்க வேண்டும், இல்லை என்றால் பஸ் மறியல் செய்ய வேண்டும் என்று உக்கிரமாக பேசும் ஆடியோவும் நெஞ்சை பதற வைக்கும் விதமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற குற்ற உணர்ச்சியின்றி பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் இது போன்ற குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என ஊர் பொதுமக்கள் நீதிமன்றத்துக்கும் அரசுக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர். சாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிராஜ்.